ட்ரெண்டு அப்பப்போ ஒன்று வந்துட்டு போவோம். இப்போது ட்ரெஸ்ஸிலலாம் ட்ரெண்ட் வந்தால் வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பட் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு ட்ரெண்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபேஷன் அப்படிங்கிறது வந்து வரும். ஃபுல்லாக எல்லாருமே அதை ஒரு பக்கம் யூஸ் பண்ணுவாங்க. மிஞ்சி போனால் ஒரு 2 வாரம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து போயிடும். அதேமாதிரி ரீசெண்டாக வந்து எல்லாருமே போட்டு போட்டு புழிஞ்சு மில்க் பண்ணிகிட்டு இருக்க ட்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெமினி ஏஐ யூஸ் பண்ணுற அந்த நானோ பனானா அந்த 3D இமேஜை க்ரியேட் பண்ணுறோம்ல, அந்த ட்ரெம்பை போட்டு எல்லாருமே வந்து இஷ்டத்துக்கு அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை கொட்டி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டுருக்காங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டு வந்துச்சு அப்படின்னா ஆன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்ப்போம். சில பேர் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க பண்ணதை பார்த்து நம்மளுக்கு சில ஐடியாஸ்லாம் வரும். நம்ம ஐடியாவை வந்து அவன் பண்ண மாதிரியே பண்ணி காட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். அதனால் இந்த மாதிரி அப்பப்போ வந்து சோஷியல் மீடியா காலத்தில் வரக்கூடிய ட்ரெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் நம்ம வந்து தள்ளியிருப்போம். ஐ எம் அ சீரியஸ் கை, நான் அதெல்லாம் வந்து பண்ணி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூட் காட்டிட்டு அப்படியே இருப்போம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நமக்குள்ளேயும் ஒரு சின்ன பசங்க இருப்பாங்கல்ல, அதனால் அந்த க்யூரியாசிட்டியில் போயிட்டு அந்த ட்ரெண்டை வந்து நம்ம பண்ணி பார்ப்போம். அப்படி வந்து சில பேர் பண்ண ஆரம்பித்து பல பேர் வந்து ஃபாலோ பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நானோ பனானா அந்த பிக்சர் கிரியேட் பண்ணுற 3D பிக்சர் கிரியேட் பண்ணுற அந்த ட்ரெண்டு. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேட்மேன் சூப்பர்மேன் டாய்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து ஒரு ஃபிகர், ஒரு உங்களோட பார்ட்டு மெயின் ஃபிகர் போட்டு உங்கள் கூட இருக்கிற ஏதோ ஒரு பெட்டு இல்லை நீங்கள் கையில் வச்சுருக்க விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று போட்டுட்டீங்க, அதில் ப்ராம்ப்டை போட்டுட்டீங்க அப்படின்னா அழகாக ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து அந்த டாய் பாக்ஸ்க்கு பக்கத்துலேயே நீங்கள் அந்த டாய் மாதிரி, அதாவது 3D பிரிண்டர் டாய் மாதிரி பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரின்னு கூட வச்சுக்கோங்களேன், பக்கத்துலேயே நீங்கள் போட்ட அந்த பெட் இமேஜோ இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ வந்து இருக்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதை எல்லாருமே போட்டு வந்து அவங்கவுங்க ஆசையை போட்டு தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இது வந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வாரம் கிட்ட ஆகுது. மிஞ்சி போனால் என் கெஸ்ட்டில் இன்னும் ஒரு வாரத்துக்கு எல்லாருமே கொஞ்சம் வைல்டாக பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு ட்ரெண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு ஆசைக்கு உடனே ஒரு ப்ராம்ப்ட் போட்டு பண்ணி பார்க்குறது. எப்போவுமே நம்மளுக்கு ஒரு விஷயம் இந்த மாதிரி ஃபோட்டோவாக இருக்கட்டும், இமேஜ் இல்லை இந்த மாதிரி ஸ்டாச்சு, இந்த மாதிரி 3D இமேஜ் எதாவது பண்ணணும், இல்லை ஏஐயில் எதாவது பண்ணணும்னா உடனே நம்மளுக்கு பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டது. நம்மளோட முகம் நம்மளோட உருவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்க்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும், எனக்கு உங்களுக்கு எல்லாருமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெட்ஸு, நம்மளோட குழந்தைங்கள், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அதெல்லாம் சேர்த்து வந்து பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது. இப்படி 2 பேர் நிற்கிறாங்க, அப்படியே 2 பேர் திரும்பி முத்தம் கொடுத்துருக்காங்க. இது ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்காம ஆம்பளை பொம்பளை என்னென்னோ பண்ணி வைக்கிறாங்க. அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. தயவு செஞ்சு வந்து அந்த மாதிரி ட்ரெண்ட்லாம் சீக்கிரம் வந்து ஒளிஞ்சிடணும். சரி, எனிவே கமிங் பேக் டு திஸ், நம்ம முகத்தை பண்ணி பார்ப்போம், பெட்ஸு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்சவங்களாம் வச்சு பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்டில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை தாண்டி வந்து யோசிக்கும். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு செகண்ட் பர்சன், ஒரு தலைவராக இருக்கலாம், அவங்கள வச்சு பண்ணி பார்ப்போம். அதற்கப்புறம் அடுத்த லெவலாக போகிறது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிக்காத தலைவர்கள், பிடிக்காத நடிகர்கள், பிடிக்காத பர்சனாலிட்டிஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் வச்சு வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை வந்து கொட்டுவோம். ஸோ அந்த வகையில் வந்து இந்த ட்ரெண்ட் இப்போ தான் வந்து செகண்ட் ஃபேஸில் இருக்குது. ஸோ தேர்ட் ஃபேஸ்க்குள்ளே வந்து இப்போ போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அதை வச்சு மீம் மெட்டீரியல் நிறையா வந்து நம்மளோட தமிழ் கல்ச்சரல் ஐகானிக் மேட்டர்ஸ்லாம் வந்து நடந்திருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரீக்ரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜோக்கு, சில லீடர்ஸை பற்றி, சில பர்சனாலிட்டிஸ் பற்றி இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு அந்த பொம்மையை பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3D பிரிண்டிங் இந்த ட்ரெண்டை வந்து நானோ பனானா ட்ரெண்ட் வந்து எல்லாருமே பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னொரு 1 வாரம் இருக்கும். இது குறிப்பாக ஹிட் ஆனதுக்கு மெயினான ரீசன் வந்து இதோட குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். லைக் அதை பார்த்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க, ஓகே இந்த மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் எல்லாம் வந்து போட்டுட்டு இது மாதிரின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டோன்னா எங்கேருந்தோ இந்த மாதிரி டாய் வந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெண்டை பற்றி தெரியாதவங்க, சூப்பர்யா, செம்மையாக இருக்குது இந்த டாய், எனக்கும் இந்த மாதிரி வேணும், டேபிளில் வச்சிருக்கியா, எனக்கு அந்த மாதிரி டேபிளில் வைக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப தத்ரூபமாக அதோட குவாலிட்டி, அதோட லைட்டிங், அதோட டெஃபனிஷன் எல்லாமே இருந்ததுனால தான் உடனே இந்த ட்ரெண்டு வந்து எல்லாருமே பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. நானே ஃபஸ்ட்டு வாட்டி அதை பார்த்தப்போ, அந்த ட்ரெண்டு வந்து வந்த புதுசில் பார்த்தப்போ, இதே மாதிரி எனக்கு பண்ணணும்னு தோணுச்சுல, நம்ம வீட்டில் ஒன்று அது மாதிரி பண்ணி வச்சுக்கலாம், இல்லை நம்ம வீடியோ பண்ணும்போது இந்த மாதிரி பக்கத்தில் ஒன்று வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதை ரவுண்டில் வர வச்சிச்சு. அண்ட் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தால் வந்து நல்லா இருக்காது. அந்த ஒரு ரியாலிட்டிக்கும் அந்த அனிமேஷனுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு லிங்க் இருக்குல்ல, அது வந்து நம்மளை ரசிக்க வைக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கேம் டெக்னாலஜி வந்து ஆரம்ப காலத்தில் வந்து 8 பிட்டாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரியலிசம் நோக்கி வந்து போயிட்டே இருந்துச்சு. இப்போ இருக்கிற அந்த கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமிங், அதில் எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. நிறைய பேரோட முகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அநியாயத்துக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது. அது எனக்கு போக எப்படி ஆயிடுச்சுன்னா, என்னடா இது, எனக்கு இருந்த அந்த கற்பனை தான் வந்து ஒரு கற்பனை உலகத்தை பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதனால் கொஞ்சமாவது அதில் வந்து ஒரு அனிமேஷன் தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இவ்வளோ ரியலிஸ்டிக்காக வேணாமே, அது கொஞ்சம் வியர்டாக வேறு இருக்குது பார்க்கறதுக்குன்ற மாதிரி எனக்கு வந்து தோணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இல்லாமல் ஒரு சின்ன ஆனிமேட்டட் டச் இருக்குது. ஒரு குட்டி க்யூட்டான ஒரு விஷயத்துக்கு உண்டான அப்பீல் வந்து பார்த்திங்கன்னா அதோட டெக்ஸ்சரில் இருக்கிறதுனால அது பண்ணி பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே அது வந்து ஈஸியாக ஈர்த்துருச்சு. அதனால் இதை வந்து ரொம்ப வைரலாக எல்லாருமே பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதில் வந்து ஒரே ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப் எலமெண்ட்டும் வைக்கிற மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஒரு ஆளோ இல்லை ஒரு பொருளோ ஒரு விஷயமோ வைக்கிறதுனால அதை வச்சு ஒரு மெசேஜை வந்து காமிக்கலாம், அதை வச்சு ஒரு கான்வர்சேஷனை உண்டாக்கலாம்
ஆக்கலாம் அப்படிங்கிறனால அது வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எல்லாருக்குமே போயிட்டு கிராஸ் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப பரவலாக போயிடுச்சு. அது அதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ண முடியும், அதுக்கு ஸ்கோப் இருக்குது, அதை வச்சு ஒரு குட்டி கதை சொல்லலாம், அதை வச்சு ஒரு குட்டி காமெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அது ரெண்டு விஷயங்களாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு கிளிக் ஆகிட்டது தான் எனக்கு தோணுது. ஆனால் இந்த மாதிரி நிறையா ட்ரெண்ட் சைக்கிள்லாம் வந்து தாங்க போகும். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேங்க, சாரஹா அப்படின்னு ஒரு ஆப். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனானிமஸாக வந்து யாரோ நம்மளை பற்றி இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, பட் இன்டெரக்டாக சொல்லுவாங்க. அந்த ஒரு ட்ரெண்டில் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மற்றவங்களை பற்றி கன்ஃபெஷன் போடுறது அப்படின்னு மாதிரி கடைசியில் அபியூஸில் போய் வந்து முடிஞ்சுது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அப்பா முடிஞ்சுதுரா சாமி அப்படின்னு இருக்கும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ போடுறது, ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு ஃபோட்டோ போடுறது, திடீர்னு ரெட் ஷர்ட் போட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். 21 வயசில் ஒரு ஃபோட்டோ, உங்களோட 21 வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு ஃபோட்டோ போடுங்க, 21 இயர்ஸ் சேலஞ்சுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி வந்துட்டே இருக்கும். அதில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாபி டால் பாக்ஸ், ஒரு பாபி டால் வந்து பாக்ஸ் வந்து அப்படி இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் இல்லை நம்மள மாதிரிலாம் வந்து போடுற மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸில் கலக்குன்னா யாராலையும் மறக்கவே முடியாமல் நம்மளோட ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான உலகமே வந்து கொஞ்சம் டிபேட் பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் எக்ஸைட் பண்ணது மட்டும் இல்லாமல் மறக்கவே முடியாத ஒரு டைம்னா அந்த ஸ்டூடியோ ஜிப்ளி ஆர்ட். அந்த அனிமேல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடியோ ஜிப்ளி கைண்ட் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி விதமான ஆர்ட். அதுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கே இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் வித்தியாசமான கோணங்களில் அது வந்து வரையப்பட்டிருக்கும். அதை பார்த்தாலே ஜிப்ளி ஸ்டைல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதுக்கு முன்னாடி அதோட பேர் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அதை பரவலாக எல்லா மக்களுக்கும் தெரியுமான்னு கேட்டால் வந்து தெரியாது. பட் அந்த ஜிப்ளி ஸ்டைலில் வந்து பிக்சர் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ட்ரெண்ட் வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வாரம் தாண்டி 1 மாதம் கிட்ட வரைக்கும் அந்த ட்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஒரு பெரிய சீனை பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும், சினிமா சீன்ஸ் மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கலாக நடந்த விஷயங்கள், அவங்களுக்கு பிடிச்ச நபர்கள் தங்களே பண்ணி பார்த்துக்கிறது, அதை எடுத்து வாட்ஸ்அப் டிபியாக வந்து வைக்கிறது, சொல்லிகிட்டே வந்து போகலாம். ஜிப்ளி ஸ்டைலை வச்சு அவ்வளோ பண்ணியிருந்தாங்க, அதை வச்சு வன்மத்தை தீர்த்துக்கிறது. ஆனால் ஜிப்ளி ஸ்டைல் என்ன க்யூட்டாக இருந்துச்சுன்னா, நீங்கள் வன்மமான ஏதாவது ஒரு விஷயம் ஹேட்டை பரப்புற மாதிரி விஷயம் பண்ணக்கூட அதில் அந்த ஜிப்ளி ஆர்ட் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சா. ஸோ எதை பார்த்தாலும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதோட கலர் எல்லாமே ஒரே கலர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவது, அதனால் வந்து சலிப்பு அப்படிங்கிறது எனக்குலாம் வந்து சீக்கிரமாக வந்துடுச்சு. ஆனால் இன்னொரு விஷயம், இப்போ நம்ம சாட் ஜிபிடி வச்சு அதுக்கப்புறம் கிராக்கை வச்சு, கிராக்கில் கூட இல்லை சாட் ஜிபிடியில் மெட்டாவில் வந்து நம்ம பிக்சர்ஸ்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணுறது வந்து சொல்கிறப்போ இந்த ஜிப்ளி ஸ்டைலில் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆச்சான், அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜிப்ளி ஸ்டைல்லேருந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகிட்டு லைட்டாக தான் க்ரியேட் பண்ண பிக்சர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஜிப்ளி ஸ்டைலோட முழுசான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அந்த ஸ்டைலை வந்து ஒட்ட வச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த ஜிப்ளி ஸ்டைல் ட்ரெண்ட் வந்து பண்ண ஒரு பெரிய மாற்றம். ஆல்மோஸ்ட் 1 மாதம் கண்டிப்பாக வந்து ஜிப்ளி ஸ்டைல் பிக்சர்ஸை எல்லாருமே வந்து க்ரியேட் பண்ணிருந்தாங்க. இன்னொன்று இப்போ இந்த நானோ பனானா 3D இமேஜ் அந்த ஸ்டாச்சு கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் அதை வச்சு டிக்டாக்ல நிறைய பேர், நம்ம ஊரில் டிக்டாக்லனா கூட டிக்டாக்ல நிறைய பேர் பார்த்தாங்க, நம்ம ஊரில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் அதை வச்சு நிறைய பேர் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டர் வந்து ஒரு கொடூரமான ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். அது வந்து நிறைய யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், சும்மா போய்ட்டு நியூஸ் பார்க்குறவங்களுக்கு கூட வந்து தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா சந்துன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் முட்டு சந்து பல பேர் வந்து வச்சு செஞ்சிடும். நீங்கள் மற்ற சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரால் ஆகிறதோட வந்து ட்விட்டரில் மாட்டிக்கிட்டிங்கன்னா வந்து காலி, உங்கள் கதையை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ட்விட்டரில் இந்த நானோ பனானா ட்ரெண்டை வந்து பார்த்து நல்லா நிறைய பேரை செஞ்சுட்டு இருந்தாங்க. சில அரசியல் தலைவர்கள் தான் ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அவங்க வந்து நல்லா மாட்டிக்கிட்டாங்க. அவங்க எல்லாருமே போட்டு வந்து பார்த்திங்கன்னா தங்களோட மொத்த வித்தையும் வந்து நானோ பனானா ட்ரெண்ட் மூலியமாக வந்து இறக்கிட்டாங்க. அதுவும் அவங்கள அந்த க்யூட்டான சிலையாகவும் பார்க்குறதுக்கு, அவங்க வழக்கமாக போடுற ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஃபன்னாக தான் இருந்துச்சு. நல்ல ஜாலி தான்ப்பா. அண்ட் ஒரு விஷயம் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு எடுத்துக்கிறதுக்கான ஜென்ரேஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸில் நிறைய ஏதாவது இமேஜோ இல்லை வீடியோ கிரியேட் பண்ணாலும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் இந்த நானோ பனானா வந்து டக்குன்னு ஆயிட்டதுனாலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாச்சு. நிறைய பண்ணி பார்க்கலாம், இன்னொரு வாட்டி பண்ணி பார்க்கலாம், வேறு மாதிரி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப பரவலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ இமேஜஸோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறப்போ அந்த கையில் வந்து வித்தியாசமான ஃபிங்கர்ஸ்லாம் இருக்கிறது, கொஞ்சம் வியர்டான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சமாக கிளியர் ஆகிட்டு வருது. இதுலேயும் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ஒரு மாதிரி வியர்டாக இருந்த மாதிரி இருந்தாலும் நம்ம பண்ண அதுவும் கற்றுக்கிட்டு வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஸ்டேட்டில் வந்து நின்றுருக்குது. ஆனால் தான் சில ஒரு ஆபத்தும் இருக்குங்க. இப்போது ஒரு 2D மாதிரி இருந்தால் பரவாயில்ல, பட் 3Dயாக ஒரு சில மாதிரி உங்களோட இமேஜ் இல்லை பல பேரோட இமேஜை வந்து நம்ம போட்டு ஜென்ரேட் பண்ணுறதுனால இதில் ப்ரைவசி இஷ்யூஸ் வந்து ஃபியூச்சரில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம், நான்லாம் என்னங்க உலக தலைவரா, என்னோட இமேஜை வந்து யாரோ ப்ரைவசி இல்லாமல் 3D இமேஜ் எடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் நம்ம இனிமேல் யோசிக்கவே முடியாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ரைட்ஸ் இல்லை, நீங்கள் அதுக்கிட்ட வந்து கொடுத்துட்டீங்க உங்களோட முழு இமேஜை கொடுத்து இப்படி பண்ணுங்க அப்படின்றதால டேட்டாவை அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கும்.
அது ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரிசர்ச்க்கு மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களுக்கு எப்படிலாம் அது யூஸ் பண்ணுது, கண்டிப்பாக அது உங்களோட உயிருக்கு ஆபத்தாவோ இல்லை உங்களோட மானத்துக்கு பங்கமாவோ வந்து எல்லா டைம்லையும் இருக்கணுன்றதுக்கு அவசியம் இல்லை. பட் கண்டிப்பாக ஒரு ப்ரைவேசி இஷ்யூ தான் அது. ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட டேட்டாவை ஒரு 3D டேட்டாவை அதுக்கிட்ட கொடுத்துட்டீங்க. ஸோ அது வந்து ஒரு டேட்டாவில் வச்சிருக்கு. மேபி சில நேரம் யோசிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்டெல்லாம் கிரியேட் பண்ணி மக்கள்கிட்ட பரப்ப விட்டுறது, அவங்கக்கிட்ட கேட்காம ஈஸியாக அவங்க கையிலேருந்து சும்மா லட்டு மாதிரி வந்து டேட்டா வாங்குறதுக்கு அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போலாம் வந்து ஓவராக யோசிக்கிறீங்கடா அப்படின்னு தோணும். பட் இப்போ யோசிச்சு பார்த்தா ஆமாம் இல்லை, நம்மளே வந்து ஆசைப்பட்டு கொண்டு போயிட்டு விதவிதமாக நம்மளோட முகம் ஷேப்பு நம்மளோட டைமென்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு தோணும். எது எப்படியோ எனக்கு இதை பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு தான் பொம்மை பிடிக்காது, எல்லாருக்குமே வந்து பொம்மை பிடிக்கும்ல. அந்த வகையில் எனக்கும் வந்து சரி இது ஒரு ஆர்ட்டாக ஓகே, நான் கூட நான் ஒரு வாட்டி கூட பண்ணி பார்க்கல இது வரைக்கும். ஆனால் எனக்கு என்ன ஆசை அப்படின்னா நிஜமாவே எனக்கு அது மாதிரி பொம்மை வேணும். எனக்கு 3D பிரிண்டர் அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு காசு எடுத்து 3D பிரிண்டர் வாங்கணும். அதுவும் சாதாரண 3D பிரிண்டர்லாம் இல்லை, ரொம்ப பக்காவாக ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்க மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. என்னைக்கா ஒரு நாள் நம்மளுக்கு 3D பிரிண்ட் நம்மளுக்கு வந்து அவ்வளோ மெட்டீரியலிஸ்டிக்காக எதுவும் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைலாம் இருக்காது. பட் சில ஆசைகள் இருந்தால் அதில் ஒரு ஆசை வெறித்தனமான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3D பிரிண்டர் வாங்கலாம்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெண்டுக்கு அப்புறம் நான் நிறையா ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்தேன். இதுக்கு முன்னாடி 3D பிரிண்டர் எவ்வளோலாம் வந்து பார்த்துருக்கேன். பட் 3D பிரிண்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20,000லேருந்து ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து 3D பிரிண்டர்ஸ்லாம் இருக்கான். இப்போ நீங்கள் சின்ன டாய்ஸ் இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் அப்படியே வந்து நிறைய 3D பிரிண்டர்ஸ்லாம் வந்து கிடைக்குமா. பட் ரொம்ப அக்யூரேட்டாக ப்ராப்பராக வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், நிறைய ஷேப்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டர்ஸ் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே போய் வாங்கினா தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப வர்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்ரிலிக் டிஸ்பிளே பாக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ரெசின் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி லெவலில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது என்ன மாதிரி ஒரு டாய் மாதிரி யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க ஆசைப்பட்டு தான் பட முடியும். பட் தொழிலுக்காக இதே தொழில் இப்போ நீங்கள் இதை வச்சு ஒரு இண்டஸ்ட்ரியலாக இல்லை இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் சில விஷயத்தோட ஆசைலாம் வந்து மனசுலேருந்து போகவே போகாது. 3D பிரிண்டர் அப்படிங்கிறத வந்து வேறு யாராவது வச்சிருந்தா கூட ஓசியில் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், அதை வச்சு நிறைய மெடல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணுது. ஸோ 3D பிரிண்டர்ஸ் அப்படிங்கிறது ஃபியூச்சரில் இன்றைக்கி நான் பார்க்குற லக்ஸுரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து மாறி வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு குட்டி 3D பிரிண்டர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3D பிரிண்டர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கிறனால அதை வந்து நம்ம ஒரு தனி காணொலியில் அதை பற்றி நான் வந்து முழுக்க வந்து சொல்கிறேன். அது என்ன மாதிரி விஷயங்களை வந்து தயாரிக்கப்படுது, என்னென்ன ரேஞ்சில் இருக்குது, என்னென்ன தேவைக்கு என்ன மாதிரியான 3D பிரிண்டர் வாங்கணும், அது மட்டும் இல்லாமல் அதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸு, அதில் நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அதில் ட்ரெண்டு மட்டும் இல்லாமல் வியாபார விஷயங்களில் எப்படி நிறையா மாறலாம், மனிதர்கள் வந்து எந்த வித விஷயத்துக்கெலாம் அதை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க ஃப்யூச்சரில் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி காணொலியில் பார்ப்போம். எனிவே இந்த ட்ரெண்டு இன்னொரு ஒரு வாரம் கூட இருக்குமா அப்படின்னு தெரியல. வேறு ஏதாவது ஒரு ட்ரெண்டு வரும்ல, அந்த மாதிரி ட்ரெண்டு வந்தால் அதை பற்றியும் நம்ம வந்து குட் அண்ட் பேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த நானோ பனானா யூஸ் பண்ணி வந்து எதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.